ஆண்டவர் பல பாதைகளை நடத்தி வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதையை நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த பணங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் கொடுத்தாங்க. பொதுவாக யாருக்குமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. பணம் பிச்சு பிச்சு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த கரையம் பண்ணும்போது மற்ற தொகையை நம்ம கொடுத்து அதை செட்டில் பண்ணணும். இதுதான் ஒரு இடம் வாங்குறதுனுடைய வழக்கம். ஆனால் அந்த ஓனர்ஸ் சொன்னாங்க, இல்லை சார், உங்களால் மொத்த அமௌண்ட்டும் ஒன்றா கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் அந்த 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 பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பெரிய சந்தோஷமாயிருச்சு. அப்போ மகிழ்ச்சியோடு நான் வீட்டுக்கு வரேன். அன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டு சரி, ஒரு மாதம் இவ்வளவு தொகைன்ற கொடுக்க வேண்டிய தொகை ரொம்ப பெரிய தொகை. அதை கண்டிப்பாக நம்முடைய வருமானத்தை வைத்து அதை செலுத்தவே முடியாது. அதில் 10 வைத்து 2 பாகம் கூட நமக்கு வர்றதில்லை. அப்போ அந்த இரவு நான் யோசித்து படுத்துட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. சார், அப்படியே யோசிச்சு என்ன பண்ணுவோம், அந்த மாதம் கட்ட முடியலைன்னா என்ன பண்ணுறது, எப்படி இதை செய்ய போகிறோம், எப்படி இதை முடிக்க போகிறோம், வெட்கப்பட்டுருவோமோ, அப்படியே என் மனதில் யோசித்து யோசித்து யோசிச்சு இரவில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. பாஸ்டம்மா தூங்கிட்டாங்க, பிள்ளைங்க தூங்கிட்டாங்க. என்னால் சுத்தமாக தூங்கவே முடியல. 1 மணி வரைக்கும் தூங்க முடியல, 2 மணி வரைக்கும் தூங்க முடியல, 4 மணி வரைக்கும் தூங்க முடியல. அந்த 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 காரியத்தை யோசிச்சு 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 மைண்டெல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு. அப்படியே அன்னைக்கு முழுக்க ஒரு நிமிஷம் கூட தூங்காம அப்படியே காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். பாஸ்டமா ரூம்லேருந்து வெளியே நான் எப்போ தனியாக செப்பரேட்டாக மோஸ்ட்லி படுத்துருவேன். என்னாச்சு இன்னைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கிறீங்க அப்படி. இல்லை, நான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரே யோசனையாக இருக்குது, நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுவேனோ அப்படின்னு. சரி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கர்த்தர் தானே ஆரம்பித்தார் அப்படின்னு அவங்க நிறைய ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாகவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவரே நம்மகிட்ட பேசினாதான் சில ஆறுதல்கள் வரும். அப்போ ரொம்ப துக்கத்தோட ஆலயத்துக்குள்ளே வர்றேன். அன்றைக்கு காலையில் முழுவதும் யோசிக்கிறேன். மதியானம் சாப்பிட முடியல, காலையில் சாப்பிட முடியல. அன்றைக்கு இரவு நேரம் வருகிறது. அந்த 2வது நாளாக தூக்கம் போயிட்டு இருக்குது. 2வது நாளாக தூங்க முடியல. அதே போல் பெட்டில் போய் படுக்கிறேன். கண்ணுக்கு முன்னாடி அந்த தேவை நிற்கிறது. ஒரு பெரிய பர்வதம் போல் நிற்கிது. என்ன பண்ணுறேன்னே தெரில. இரவு ஒரு 12:30 மணி 1 மணி அப்படியே எழும்பி என்னுடைய இடத்துல உட்காந்துட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, எனக்கு முன்பாக பெரிய தேவை இருக்குது, நான் ரொம்ப யோசிக்கிறேன், இப்படியே இருந்தால் நான் திரும்ப சிக்காயிருவேனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் இப்படியே தூங்காமல் இருந்தால் நம்ம ரொம்ப சிக்காயிருவேன்னு எனக்கு தோணுது. அதனால் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அந்த இடத்த கொடுக்குறீங்களோ இல்லையோ, இப்போ என்ன நீங்கள் நான் இந்த யோசனையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு. அப்போது என்னுடைய மனதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, இது யாரோட ஊழியம், இதற்கு எஜமானன் யார், இது யாரோட ஊழியம், இதற்கு எஜமானன் யார். உடனே நான் ஆண்டவரை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே இது உங்களோட ஊழியம், இதனுடைய எஜமானன். உடனே என் மனசுக்குள்ள ஓடுது, ஒரு வேலைக்காரர் இருக்கிறாரு, ஒரு ஓனர் இருக்கிறாரு. ஒரு ஓனர், அந்த கடையினுடைய பாரம் ஓனருக்கு தான். வேலைக்காரங்க வேலையை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போய் அவ்வளவுதான் படுத்துருவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ இந்த வார்த்தை என் மனசுக்குள்ள வந்த உடனே நான் சொன்னேன் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இது உங்க ஊழியம், நான் உங்களுடையவன், இந்த ப்ராஜெக்ட் உங்களுடையது, விசுவாச மக்கள் உங்களுடையது, அதனால எல்லாத்தையும் உங்க கையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மொபைல் எடுத்து ஒரு சாங் நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் நீர் என்னை பாதுகாக்கின்றி, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவே நிம்மதியாய். அப்ப ஆண்டவரிடத்துல சொன்னேன், என் தலை சாய்க்கிறதுக்கு என் தாயினுடைய மடி இப்ப இல்லை. இந்த காரியத்தை எல்லாம் எனக்கு நினைக்கும் போது எனக்கு இரவுல தூக்கமே வரலான்னு. ஆனா இந்த வேலை உங்களுடையது, என் பாரத்தெல்லாம் உங்களிடத்துல இறக்கி வச்சிடுறேன், நான் நிம்மதியா தூங்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினேன். காலையில விடியும் போதுதான் நான் எந்திரிச்சேன். ஆனா என் செல்போன்ல ஓடிட்டே இருக்கு அந்த பாட்டு. காலையில எந்திரிச்சு நான் தான் ஆஃப் பண்றேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும்
ஆண்டவர் நிம்மதியான தூக்கத்தையே கத்த தந்தார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரம்